السلام عليكم ورحمة الله وبركاته. باب من أخذ أموال الناس يريد أداءها أو إتلافها. وبه قال حدثنا عبد العزيز بن عبد الله اللويسي قال حدثنا سليمان بن بلال عن ثور بن زيد عن أبي الغيث عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه ومن أخذ يريد إتلافها أتلفه الله. صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அன்னார்கள் சொன்ன மொழிகளை நடந்த வழிகளை நேசம் வைத்து பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை அடைந்து கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், எங்களை வழிநடத்தக்கூடிய கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் மீதும், இந்த இடத்துடைய இஸ்தாபகர் சங்கைக்குரிய அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னார்களுடைய பேரிலும், எங்களுடைய தரீகாவுடைய சில்சிலாவில் வரக்கூடிய அனைத்து ஷேகுமார்களின் பேரிலும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், சங்கைக்குரிய உலமாக்களே, தாலிபுல் உலூம்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் அனைத்து வலிமார்களுடைய நல் மததுகளும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கைக்குரிய புகாரி ஷரீப் வாசிக்கப்படக்கூடிய இந்த மாதத்திலே 9வது இரவாகிய இன்று பல ஹதீதுகள் வாசிக்கப்பட்டது. அந்த ஹதீதுகளிலே இருந்து எங்களுக்கு பிரயோசனமான சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைத்து இந்த இடத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ், அதாவது கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த ஹதீஸை அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்தலக நஃபருன் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃப்ரத்தின் சாபருஹா. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் செய்தார்கள். ஹத்தா நஸலு அலா ஹய்யிம் மின் அஹ்யாஇல் அரப். இந்த பிரயாணம் எங்கே போய் முடிந்தது என்றால், அரபிகள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு சஹாபாக்கள் சென்று விட்டார்கள். போன சஹாபாக்களிடத்தில் சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்கவில்லை. போன ஊரிலே போய் அவர்கள் சாப்பிட ஏதாவது தரும்படி வேண்டினார்கள். ஆனால் அபவ், அந்த ஊர்வாசிகள் சாப்பிடுவதற்கு எதையுமே கொடுக்கவில்லை. சஹாபாக்கள் பசியோடு பட்டினியோடு அந்த இரவை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஃபலுதிக செய்யுது தாலிக்கல் ஹய்யி, அந்த ஊரிலே வாழக்கூடிய, அந்த ஊரிலே உள்ள மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் ஒரு விஷ ஜந்துவினால் தீண்டப்பட்டு விட்டார். அந்த தலைவரை ஒரு விஷ ஜந்து, தேல் என்று சரகு சொல்லுவார்கள், ஒரு விஷ ஜந்து அந்த தலைவரை தீண்டு விட்டது. ஃபஸஅவுலஹு பிகுல்லி ஷைஇன் லா யன்ஃபஉஹு ஷைஉன். விஷ ஜந்து தீண்டப்பட்ட அந்த தலைவருக்கு எத்தனையோ விதமான மருத்துவங்கள் செய்கிறார்கள், எதுவுமே பிரயோஜனம் அளிக்கவில்லை. ஃபகால பௌலுஹும். அப்ப அந்த ஊர் மக்கள் ஒருவர் சொன்னார், எங்களோட ஊருக்கு ஒரு சிலர் வந்திருக்கிறார்களா இல்லையா, அவர்களிடம் போய் ஏதாவது மருந்துகள் இருக்கிறதா என்று கேட்டு பார்த்தால் நல்லமே என்று ஒருவர் ஆலோசனை சொன்ன நேரத்தில் ஒரு மனிதர் கூவி அழைத்து வந்தார். சஹாபாக்கள் தங்கக்கூடிய இடத்திலே வந்து விடயத்தை சொன்னார். இப்படி ஒரு ஆபத்து நடந்திருக்கிறது, ஏதாவது வைத்தியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்ட நேரத்தில் ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், ஆம், எங்களிடத்தில் ஒரு வைத்தியம் இருக்கிறது, நான் அதற்கு ஓதி பார்க்கிறேன். ஆனால் நாங்கள் இந்த ஊருக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கேட்ட நேரத்தில் நீங்கள் நமக்கு சாப்பாடு தரவில்லை, அதனால நான் ஓதி பார்ப்பதாக இருந்தால்
நீங்கள் ஏதாவது ஒரு கூலியை நமக்கு தர வேண்டும் என்ற நிபந்தனையை அந்த சஹாபி போட்டார். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், நீங்கள் உங்களுடைய வைத்தியத்தை செய்யுங்கள், எங்களுடைய தலைவருக்கு சுகம் கிடைக்க வேண்டும், உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய வைத்தியத்துக்கு கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை நாங்கள் தந்து விடுகிறோம். சஹாபி சந்தோஷத்தோடு எழுந்து போய் ஆரம்பத்தில் என்ன செய்தார், அந்த விஷதந்து தீண்டிய இடத்திலே துப்பினார்கள். ஒரு முஸ்லிமுடைய உமிழ்நீருக்குள்ள வரக்கத்து அது. ஏனென்றால் சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருகிறது. எப்படி என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சில சஹாபாக்களுக்கு உடம்பிலே கட்டிகள், பொக்குளம் போன்று காயங்கள் ஏற்படும். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறையிடுவார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெருவிரலை வாயிலே வைப்பார்கள், உமிழ்நீரை எடுப்பார்கள், மதீனத்து மண்ணிலே வைப்பார்கள். வைத்துவிட்டு சொல்லுவார்கள், பிதுர்பத்தி அருளினா வபிரீகத்தி பஹலினா லயுஸ்கா பிஹி சகீமுனா பிஇذن ரப்பினா. அதாவது இந்த மதீனத்து மண்ணுடைய பரக்கத்தினால், உமிழ்நீருடைய பரக்கத்தினால் எத்தனையோ நோயாளிகளுக்கு குணம் கிடைக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த காயத்திலே வைப்பார்கள். அந்த காயம் குணமடையும். இந்த இடத்திலே நமக்கு விளங்குகிறது மதீனத்து மண் மருத்துவம், உமிழ்நீர் மருத்துவம். அதுபோன்று இந்த சஹாபி என்ன செய்கிறார்கள், அந்த காயத்துடைய இடத்திலே துப்புகிறார்கள். துப்பிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த இடத்திலே ஊதுகிறார்கள். நோய்வசப்பட்டிருந்த விஷதந்தினால் தீண்டப்பட்டு ஆபத்துடைய உச்சகட்டத்துக்கு சென்றிருந்த அந்த தலைவர் உற்சாகம் அடைந்தது போன்று, ஒரு மனிதனை கெட்டி வைத்து அவிழ்த்து விட்டால் அவன் எவ்வளவு உற்சாகமாக வெளிவருவானோ அதுபோன்று உடனடியாக குணமடைந்து வெளியே வந்து விட்டார். எந்த நோயும் ஏற்படாதது போன்று மக்களுக்கு மத்தியில் நடப்பதற்கு ஆரம்பித்து விட்டார். உடனடியாக குணம் கிடைத்து விட்டது. எத்தனையோ வைத்தியம் செய்து பார்த்தார்கள், எதுவுமே கேட்கவில்லை. இந்த சஹாபி துப்பினார், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதினார்கள், குணமடைந்து விட்டது. சொன்ன வாக்குப்படி ஆட்டு மந்தையும் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப சஹாபாக்களுக்கு சரியான சந்தோஷம். ஒரு சஹாபி சொன்னார், இப்ப இந்த ஆட்டு மந்தை நமக்கு கிடைச்சிருக்கிறது, எங்களுக்கு மத்தியில நாங்க பங்கு வைத்துக் கொள்ளலாமே என்று ஒரு சஹாபி சொன்ன பொழுது அந்த ஓதி பார்த்த சஹாபி சொன்னார்கள், இல்லை, இதனுடைய தீர்ப்பை நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எடுக்க வேண்டும். இது ஹலாலா ஹராமா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டு மந்தை நமக்கு பயன்படுத்துவது கூடுமா கூடாதா என்று நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு பின்னால்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று ஆட்டு மந்தையையும் எடுத்துக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து ஃபதக்கரு லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா கேட்டார்கள், வமா யுத்ரீக அன்னஹா ருக்யா, உங்களுக்கு எப்படி தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி பார்ப்பதற்கு உள்ள சாமான் என்று. சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கலாம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சஹாபி இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், கது அசப்தும், சரியாக செய்து விட்டீர்கள். என்ன சரி? சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு நீங்கள் ஓதி பார்த்த விடயம் இருக்கிறதே, கது அசப்தும், நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள். இக்ஸிமு, ஆட்டை பகிர்ந்தளியுங்கள். வல்ரிபு லீ மாஹும் சஹமா, எனக்கும் ஒரு பங்கை அந்த ஆட்டிலிருந்து தாருங்களே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு வலஹிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தியுடைய ஆச்சரியத்திற்காக சந்தோஷத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக புன்முறுவல் பூக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். இந்த ஹதீஸில் நமக்கு என்ன விளங்குகிறது? ஓதி பார்க்கலாம். குர்ஆனை கொண்டு என்ன செய்யலாம்? ஓதி பார்க்கலாம். ஓதி பார்த்து அதற்காக கூலி எடுத்து சஹாபாக்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாராட்டி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எனக்கும் ஒரு பங்கு தாங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு ஒரு சிலர் எப்படி சொல்கிறார்கள், ஓதி பார்க்க எல்லாம் கூடாது, டாக்டர்கிட்ட போனா கூடும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் செலவழித்து டாக்டர்கிட்ட போனா கூடும். குர்ஆனை கொண்டு வைத்தியம் செஞ்சா ஷிர்க் என்று சொல்கிறார்கள். குர்ஆனை கொண்டு ஓதி பார்த்தால், விக்ருகளை கொண்டு ஓதி பார்த்தால் ஷிர்க் பட்டம் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர்கள் புகாரி படிக்காதவர்கள், முஸ்லிம் படிக்காதவர்கள், ஹதீஸை சரியான முறையில் தெரியாதவர்கள். ஹதீஸ்ல சுத்தமாக இப்படி இருக்கிறது. புகாரி இமாம் ஒரு தலைப்பே போடுகிறார்கள், எப்படி ஓதி பார்த்து கூலி எடுத்தது என்று ஒரு தலைப்பே போடுகிறார்கள். ஆனால் இன்று ஓதி பார்க்க கூடாது என்கிறார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய மூதாதைகள் சரியாக போயிருக்கிறார்கள். இன்று இருக்கக்கூடிய ஒரு சிலர் துறை தெரியாமல் தோணி தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, இந்த குர்ஆனிலே நாங்கள் நோய் நிவாரணத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன், மூமின்களுக்கு அருளை இறக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரெண்டு விடயத்தை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். ஒன்று ஷிஃபா, மருத்துவம், இன்னொன்று ரஹமத்து. யாருக்கு என்று சொல்கிறான் அல்லாஹ்? லில் முஃமினீன், முஃமின்களுக்கு என்று சொல்கிறான். நாம் குர்ஆனை கொண்டு ஷிஃபாவை அடைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மூமின்கள். குர்ஆனை கொண்டு ஓதி பார்க்க கூடாது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் யார்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்களுக்கு தான் மருந்து என்று சொல்கிறான். மூமின் அல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? குர்ஆனில் மருத்துவம் இல்லை என்று சொல்வார்கள். இந்த ஷிஃபா என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமான ஷிஃபா. ஒன்று உள்ளம் சம்பந்தப்பட்ட ஷிஃபா, உள்ளத்திலே உள்ள நோய்களுக்கு மருந்து குர்ஆன். இன்னொன்று உடம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்து குர்ஆன். யார் விளங்கப்படுத்துகிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, சுஜூதுக்கு போன பொழுது, லதகத்துஹு அக்ரபுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தேள் கடித்து விட்டது. தேள் கடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்து அந்த தேளை கொலை செய்தார்கள். கொலை செய்துவிட்டு சொன்னார்கள், உப்பு தண்ணீர் கொண்டு வாருங்கள், உப்பும் தண்ணீரும் கொண்டு வாருங்கள். ரெண்டையும் கொண்டு வரப்பட்டது. கலந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கலந்து விட்டு அந்த தேள் கடித்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊற்றினார்கள். ஊற்றிவிட்டு குல்லௌது பிரப்பின் நாஸ் குல்லௌது பிரப்பில் ஃபலக் சூறாக்களை ஓதி அந்த இடத்தில் ஊதினார்கள். இந்த ஹதீஸ் பைஹகி இமாம் ஷுஅபுல் ஈமான் என்ற ஹதீஸ் கிதாபில் அறிவிக்கிறார்கள். தபரானி இமாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலையும் வருகிறது. அதே போன்று மஜ்மு ஸவாயித் என்ற ஹதீஸ் கிதாபிலையும் வருகிறது. இப்ப நாம் சிந்திக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்க்கு எப்படி மருந்து செய்கிறார்கள்? ஒன்று உலக சம்பந்தமாக உப்பு தண்ணீரை கொண்டு மருத்துவம் செய்கிறார். அதோடு நிறுத்தவில்லை, குர்ஆனை ஓதி ஊதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் குர்ஆனை. அதாவது உடல் ரீதியான மருத்துவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு என்ன பாடம்? நமக்கும் ஒரு நோய் நொம்பலம் ஏற்படும் பொழுது அதை இருமுறையிலையும் நாம் அணுக வேண்டும். உலக ரீதியாகவும் அணுக வேண்டும், மார்க்கம் ரீதியாகவும் அணுக வேண்டும். ஒரு தலைவலி வருகிறதா, 2 பெனடோல போடணும், அது உலக ரீதியான மருத்துவம். மார்க்க ரீதியான மருத்துவம் சூரத்துல் ஃபாத்திஹா, இது போன்ற சூறாக்கள், திக்ர்கள், ஔராதுகளை ஓதி தலையில் தேய்த்துக் கொள்வது, தண்ணீரில் ஊதி குடிப்பது போன்ற வைத்தியங்களை செய்து கொள்ள வேண்டும். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமாகவும் மருத்துவம் செய்திருக்கிறார்கள். உலக ரீதியாகவும் மருத்துவம் செய்திருக்கிறார்கள், மார்க்க ரீதியாகவும் மருத்துவம் செய்திருக்கிறார்கள். இன்று நாம் அதே வழியில இருக்கிறோம். நாம் குர்ஆனை கொண்டு வைத்தியம் ஓதி பார்க்குதல் என்பதற்காக நாம் டாக்டர்மாரிடத்தில் போகாமல் இருக்கவில்லை. நாங்கள் டாக்டர்மாரிடத்திலையும் போகிறோம். ஆனா ஒரு சிலர் டாக்டர்மாரை நம்புற அளவுக்கு குர்ஆனை நம்புவதில்லை, பெனடோலை நம்பக்கூடிய அளவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்புவதில்லை. இதுதான் கேவலமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆம், நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். சரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரகாரம் 2 விதமாகவும் நாம்
எங்களுடைய நோய்களுக்கு மருத்துவம் செய்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஸ்தஷ்பி பில் குர்ஆனி ஃபலா ஷிஃபா லஹு. யார் குர்ஆனை கொண்டு மருத்துவம் தேடவில்லையோ அவனுக்கு நோய் நிவாரணம் கிடையாது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே ஹைருத் தவாஇல் குர்ஆன், மருத்துவத்திலே ஆக சிறந்த மருத்துவம் எது தெரியுமா? அல் குர்ஆன். இது இப்னு மாஜாவிலே 3501வது ஹதீஸ். அதே போன்று ஜாமி சகீர் என்ற ஹதீஸ் கிதாபிலே இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபாத்திஹத்துல் கிதாப் ஷிஃபாஉம் மின் குல்லி தா. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே அது எல்லா நோய்க்கும் மருந்து என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஜாமி சகீரிலே வருகிறது. அதுபோன்று கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இன்று பார்க்கிறோம் உடல் ரீதியான நோய்கள் வருகிறது. அதே போன்று உணர்வு ரீதியான, அதாவது மனிதனுடைய அந்த அறிவுக்கு எட்டாத, புத்திக்கு விளங்கிக் கொள்ள முடியாத சில தாக்கங்கள் உடம்பிலே ஏற்படுகிறது. உதாரணமாக கண்ணூரை எடுப்போம். கண்ணூர் என்று ஒரு சாமான் இருக்கிறது. நாம் பேசிக் கொள்கிறோம் கண்ணூர் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர் அதை மறுக்கிறார்கள். கண்ணூர் என்று ஒன்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, முஸ்லிம்லேயும் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் உண்மை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது, அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஸ்தர்கா மினல் ஐனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஏவினார்கள். என்ன ஏவினார்கள்? கண்ணூர் வந்தால் அதற்கு ஓதி பார்க்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். ஆயிஷா நாயி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதே போன்று பாருங்கள், வலவுகான ஷைஉன் சாபகல் கத்ர லசபகத்துஹுல் ஐனு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்லே 2188வது ஹதீஸ். என்ன விடயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவுகான ஷைஉன் சாபகல் கத்ர லசபகத்துஹுல் ஐனு. உலகத்திலே கலாக்கதிரை முந்தக்கூடிய ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அது கண்ணூர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலாக்கதிர் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தீர்ப்பை கொண்டே எல்லாமே இயங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கலாக்கதிரை முந்தக்கூடிய ஒரு சாமன் இருக்கும் என்றிருந்தால் அது கண்ணூர். இது என்ன பாணி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பாணி, லௌகான பஅதி நபியுன் லகான உமர். எனக்கு பின்னால் ஒரு நபி இருப்பதாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருப்பார்கள். இந்த வார்த்தை மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு பின்னால நபி வருவார் என்று சொல்கிறார்களா, இல்லாவிட்டால் உமர் ரலியல்லாஹுடைய சிறப்பை சொல்லுகிறார்களா? உமர் ரலியல்லாஹுடைய சிறப்பை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நபிமார்கள் வரப்போவதில்லை, அது எங்களுக்கும் தெரியும், எங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அப்ப ஏன் அப்படி அவர்கள் சொல்ல வேண்டும்? எனக்கு பின்னால நபிமார்கள் இல்லை, அப்படி வருவதாக இருந்தால் உமர் நபியாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இருந்தால் இதனுடைய அர்த்தம் என்ன? உமர் ரலியல்லாஹுடைய சிறப்பை அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். அதே போன்று கலாக்கதிரை முந்தக்கூடிய சாமன் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பாணியில் கண்ணூர் என்பது எவ்வளவு ஆபத்தான ஒரு சாமான் என்கிறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். எப்படி? உலகத்தில் கலாக்கதிரை முந்தக்கூடிய ஒரு சாமன் இருக்குமாக இருந்தால் லசபகத்துஹுல் ஐனு, கண்ணூர் முந்தும், கண்ணூர் பொல்லாதது என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பாருங்கள், அக்ஸரு மை யமூத்து மின் உம்மத்தி பஅத கலா இல்லாஹி வ கத்ரிஹி பில் அன்ஃபஸ். என்ற உம்மத்திலே அதிகமானவர்கள் கலாக்கதிருக்கு பின்னால மௌத்தாகுவதற்கு சபபாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? கண்ணூர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தாகுவதற்கு காரணம் இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் என்பார்கள், சீனி ஏறிச்சு மௌத், எக்ஸிடென்ட் ஆயினார், மௌத்தா போயிட்டார். இப்படி நாம காரணத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இல்ல நாம தாங்க மாட்டோம். திடீரென்று நம்மளோடு தூங்கி கிடந்தவர் காலையில எழும்பும் பொழுது எந்தவித காரணம் இல்லாமல் மௌத்தா இருந்தால் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அதற்கு அல்லாஹ் பலவிதமான காரணங்களை வைத்திருக்கிறான். இந்த உலகம் என்பது காரண உலகம், ஆலமுல் அஸ்பாப். அப்ப உலகத்தில கலாக்கதிர் எல்லாவற்றுக்கும் காரணம் கருத்து கரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்?
ஒரு மௌத்துக்கு காரணமாக இருப்பது, அதிகமானவர்கள் மௌத்தாகுவதற்கு காரணமாக இருப்பது கண்ணூர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் பஸாரில் இடம்பெற்றிருக்கிறது, ஃபத்ஹுல் பாரி என்ற ஹதீஸ் கிதாபிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதி பார்த்தால் ஷிர்க் பட்டம் தருகிறார்களே, ஓதி பார்த்தால் ஷிர்க் பட்டம் நமக்கு தருகிறார்களே. யாருக்கு தெரியுமா இவர்கள் ஷிர்க் பட்டம் கொடுக்க வேண்டும்? பாருங்கள் ஹதீஸை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகாஹு ஜிப்ரீல் فقال بسم الله يبريك ومن كل داء يشفيك ومن شر حاسد اذا حسد وشر كل ذي عين. அதாவது ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டு விட்டால் ரகாஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதி பார்ப்பார்கள். யார் ஓதி பார்ப்பார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்ப்பார்கள். யாரை? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எப்படி ஓதி பார்ப்பார்கள்? பிஸ்மில்லாஹி யுப்ரீக வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வஷர்ரி குல்லி தி ஐனின். இந்த வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதி பார்ப்பார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 2185வது ஹதீஸ். இப்ப யாருக்கு முர்த்தத் பட்டம் கொடுக்கணும்? யாருக்கு ஷிர்க் பட்டம் கொடுக்கணும்? ஷிர்க்கை ஒழிக்க வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்க்கிறார்கள். இந்த ஓதி பார்ப்பதில் பலவிதமான கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் ஓதி பார்க்கலாம், நாங்க இன்னொரு பாட்டி ஓதி பார்க்கலாம், ஆனா குர்ஆன் ஆயத்தாக இருக்கணும். இன்னொரு பாட்டி ஓதி எல்லாம் பார்க்க கூடாது, டாக்டர்கிட்ட போகலாம், ஆனா ஓதி எல்லாம் என்ன செய்ய பார்க்க கூடாது, ஓதி பார்த்தா ஷிர்க், இப்படி சொல்கிறார்கள். இப்ப இந்த இதுல நமக்கு சாதகமா ஓதி பார்க்கலாம் என்றும் இருக்கிறது. குர்ஆனை கொண்டு மாத்திரம்தான் ஓதி பார்க்கலாம் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கும் ஒரு ரத்து இருக்கிறது. இப்ப குர்ஆனை யார் மூலமா அல்லாஹ் இறக்கினான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா தான் இறக்கினான். யாருக்கு இறக்கினான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இறக்கினான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதி பார்க்கறாங்க. எப்படி? பிஸ்மில்லாஹி யுப்ரீக வமின் குல்லி தாஇ யஷ்ஃபீக என்று தான் ஓதி பார்க்கிறார்கள். குர்ஆனை கொண்டு ஓதி பார்க்கல. அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆன் அல்லாத திக்ர்கள் துஆக்களை கொண்டும் ஓதி பார்க்கலாம். யார் ஓதி பார்த்திருக்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று இதே போன்ற அறிவிப்பை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார்கள். வந்து கேட்டார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தகைத, ஏதாவது நோய்கள் ஏற்பட்டிருக்கிறதா? காலனாம், ஆம், கொஞ்சம் உடம்புல அசௌகரியங்கள் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுஉதீக வமின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதி பார்க்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 2186வது ஹதீஸ் இலக்கமாக பதிவாயிருக்கிறது. யார் ஓதி பார்க்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்க்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு பலவிதமான பாடங்கள் இருக்கிறது. அதாவது பாருங்கள், அந்த வார்த்தைகள் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், நஃப்ஸுகளுடைய தீங்குகள், மனிதர்களுடைய தீங்குகள், அவ் ஐனின் ஹாசிதின், பொறாமைப்படக்கூடியவனுடைய கண்ணுடைய தீங்குகள். அப்ப பொறாமப்படுறதின் மூலமாக தீங்கு இருக்கிறது, நமக்கு கண்ணூர் படுகிறதின் மூலமாக நமக்கு தீங்கு இருக்கிறது. அதுக்கு பல ஹதீஸ்கள் சொல்லலாம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு வருகிறார்கள். இவங்க யார் என்று சொன்னால் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரனுடைய மனைவி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாச்சாவுடைய மகனுடைய பஞ்சாதி இவங்களோட வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் நாயகத்துடைய பிள்ளைகளை பார்த்தால் எல்லோரும் மெலிந்து போயிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மாலி அரா அஜிசாம பனி அஹி லாரியத்தன்
துசீபுஹுமுல் ஹாஜா, என்ன என்ற சகோதரனுடைய பிள்ளைகள் மெலிந்து போயிருக்கிறார்கள். துசீபுஹுமுல் ஹாஜா, அவர்களை வறுமை பிடித்திருக்கிறதா, சாப்பிடுறதுக்கு வசதி இல்லாமலா இப்படி மெலிந்து போயிருக்கிறார்கள். காலத்திலா நாயகமே இல்லை, நல்லா சாப்பிடுறார்கள், நல்ல வசதியோடு தான் நாம் இருக்கிறோம், நல்ல டைமுக்கு டைம் சாப்பாடு கிடைக்கிறது. இப்ப என்ன நடந்திருக்கிறது? வலாக்கினில் ஐனு துஸ்ரி இலைஹி, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்களுக்கு அவசரமாக கண்ணூர் படுகிறது, கண்ணூருடைய தீங்கு ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்ப இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். இப்ப கண்ணூர் என்ற ஒரு சாமன் இல்லை என்றா என்ன சொல்ல வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், என்ன கண்ணூர் என்று பேசுகிறீர்கள், நான் அப்படி ஒன்று சொல்லி தரலே, அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். நாயகமே கண்ணூர் தீண்டுகிறது என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இர்கீஹிம், கண்ணூர் படுகிறதா, அப்ப ஓதி பாருங்களே. ஒரு பிள்ளையில கண்ணூர் படுகிறதா, ஓதி பாருங்கள். அப்ப அவர்கள் ஓதி பார்ப்பதற்கு சில ஓதல்களை வைத்திருந்தார்கள். அந்த ஓதலை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் எடுத்து காட்டுகிறார்கள். நாயகமே இதை நான் ஓதி பார்க்கவா? காலை இருக்கையும் ஓதி பாருங்கள், நல்ல ஓதல் தான், இதை ஓதி பாருங்கள். அந்த சஹாபி பெண்மணி பிள்ளைகளை ஓதி பார்க்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 2198வது ஹதீஸ். இப்ப கண்ணூருடைய ஆபத்து ஒரு மனிதனுடைய உடம்பை மெலிய வைக்கும், உடம்பிலே ஆபத்தை ஏற்படுத்தும். அதுக்கு என்ன மருந்து? ஓதி பார்த்தல். யார் வழிகாட்டல்? கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பாருங்கள், ஆமிர் இப்னு ரபியா என்ற ஒரு சஹாபி, ஸஹல் இப்னு ஹுனைஃப் என்ற இன்னொரு சஹாபி, ரெண்டு பேரும் கூட்டாளிகள். ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு இடத்திற்கு குளிப்பதற்காக போகிறார்கள். போய் குளிக்க போனா என்ன செய்ய வேண்டும்? சேட்டை கலட்டணும். ரெண்டு பேரும் சேட்டை கலட்டிட்டு குளிப்பதற்கு தயாராகும் பொழுது ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஜவான் என்றால் நல்ல உடம்பழகர், உடம்பு அழகாக இருக்கும். ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு மெலிந்தார். இவங்களுக்கு ஒரு இது வந்துட்டு, என்னடா எங்கட உடம்பு இப்படி கருவாடுமாய் நாங்க காஞ்சி போயிருக்கிறோம், உடம்ப பாரு சுபஹானல்லாஹ் இப்படி அழகாக இருக்கிறான் என்று இவர் என்ன செஞ்சிட்டாரு? புதினமாக பார்த்துட்டார். இதுதான் கண்ணூர். ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ ஷைஅன் ஃபஅஜபஹு ஃபகால மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லம் யதுர்ரஹு, அவனை புதினத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பொருளை கண்டால் மாஷா அல்லாஹ் சொல்லட்டும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லட்டும். அப்படி சொன்னால் எந்த ஆபத்தும் இல்லை, இல்லாவிட்டால் இவருடைய கண்ணூர் போயிடும். கண்ணூர்னால அப்படி பார்வையினால இப்படி ஒரு ஆபத்து ஏற்படலாம் என்று கேட்பார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் பலவிதமான பாடங்களை நமக்கு வச்சிருக்கிறான். ஆப்பிரிக்கா காட்டுல ஒரு சில பாம்புகள் இருக்குமாம். எப்படியான பாம்புகள்? அந்த பாம்பு ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறது. நாங்க இந்த இடத்துக்கு போனாலே அதனுடைய அந்த கண் பார்வையினால் விஷத்தை நம்மளுடைய மேலில் போட்டு விடுவான். அப்போ ஒரு பாம்புடைய கண்ணூருடைய பவரை பாருங்கள், கண்ணினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை பாருங்கள். இது போன்றுதான் ஒரு மனிதனுடைய பார்வை பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடித்திடும். இந்த சஹாபி இப்படி பார்த்த உடனே ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். பேச்சு மூச்சு இல்லை. பக்கத்தில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள், என்னடா இவரு நன்றாக இருந்தவர் திடீரென்று மயங்கி விழுந்துட்டாரே, பேச்சு மூச்சு இல்ல, என்ன செய்ய வேண்டும்? ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவர்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தார்களா? ஆம் இருந்தார்கள். யார்? ஆமிர் இப்னு ரபியா இருந்தார்கள். அவரை அழைத்து வாருங்கள். ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா கேட்டார்கள்? உங்களுடைய கண் பார்வையினால் மனிதரை கொல்ல பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். உங்களுடைய கண் பார்வையினால மனிதர்களை கொலை செய்ய பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். நீங்கள் இந்த சகோதரனை பார்த்த நேரத்தில் உங்களை புதினத்தில் ஆழ்த்தக்கூடிய ஏதாவது ஒன்றை கண்டபோது நீங்கள் அதை உடைக்க வேண்டுமா இல்லையா? மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக நீங்கள் உடைக்க வேண்டுமா இல்லையா? ஏன் அப்படி உடைக்கவில்லை? கண்ணூரை செலுத்தி விட்டீர்களே, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறார்.
என்ன செய்வது என்று அந்த சஹாபி இடத்திலே ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவாயிருக்கிறது. அப்ப கண்ணூருடைய ஒரு ஆபத்தினால் ஒரு சஹாபி மயங்கி கீழே விழுகிறார்கள். இதனாலதான் நம்ம வீட்டுல எல்லாம் என்ன செய்வோம், நாம வீட்டுக்கு முன்னால மாஷா அல்லாஹ் என்று ஒரு போட்டை அடிப்போம். வஹாபியோட வீட்டுல எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ நமக்கு தெரியாது. சுன்னத்து வல் ஜமாத் வீட்டுல எல்லாம் நாம கடையில இருந்தாலும் மாஷா அல்லாஹ்னு ஒரு போட்டை அடிப்போம். அவன் சொன்னாலும் சொல்லலாட்டையும் பார்க்கும் பொழுது மாஷா அல்லாஹ்வை சேர்த்து தான் பார்ப்பான். அப்ப கண்ணூர் உடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நல்ல வேலை, அது வீட்டுல செஞ்சு கொள்ளுங்கள். அப்ப கண்ணூருடைய ஆபத்து குறையும். பொழுது கண்ணூருக்கு ஓதி பார்க்கிறது ஒரு மருந்து மாதிரி. இன்னொரு மருந்து இருக்கிறது. என்னண்டா, நான் ஒருவரை கண்ணூர் பட்டால் கண்ணூர் பட்டவருடைய ஆபத்து தீர்வதற்கு என்னை முழுமையாக கழுவி அவரை கழுவ வேண்டும். என்னுடைய உறுப்புகளை கழுவி, என்னுடைய முகங்களை கழுவி கண்ணூர் பட்டவரை கழுவ வேண்டும். அது ஒரு மருத்துவம். ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த சஹாபியுடைய விஷயத்தில் அப்படித்தான் செய்தார்கள். என்ன, ஸஹல் இப்னு ஹுலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய முகங்களை கைகால்களை கழுவி அவரை கழுவ சொன்னார்கள். இந்த சஹாபி அவரை கழுவி கொண்டு போய் மேலியிலே தண்ணீரை ஊற்றிய பொழுது அந்த சஹாபி எழுந்து வந்தார். கண்ணூருக்கு இப்படியும் மருத்துவம் செய்யலாம். ஆனா இந்த வைத்தியம் நம்முடைய இந்த காலத்துல சரி வராது. ஒரு ஆள்கிட்ட போய் உங்களோட கண்ணூர் எனக்கு பட்டு இருக்கிறது, உங்களோட மூஞ்ச கழுவி உங்களோட கையை கழுவி தண்ணீர் கொஞ்சம் தாங்களே என்று சொன்னா சண்டைக்கு வருவானா இல்லையா? நான் உனக்கு கண்ணூர் பட, நீ யாரு நான் யாரு, நான் எனக்கு உனக்கு கண்ணீர் படணும், சண்டைக்கு வந்துடுவான். ஆனா இந்த வைத்தியம் இதற்கு சரி வராது, இந்த காலத்துக்கு சரி வராது. ஆனால் இந்த வைத்தியத்தை மூதாதைகளை பின்பற்றினா வெற்றி என்பதற்கு இது ஒரு அடையாளம். நம்மளுடைய மூதாதைகள் செயல் வடிவில் சொல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? பழைய மனிதர்களிடத்தில் ஓதி பார்க்க போனா அவங்க என்ன சொல்வார்கள், ஹவுல் தண்ணி எடுத்துட்டு வா, 7 கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வா, உண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 7 கிணறு தண்ணி எடுத்துட்டு வா. கேட்பார்கள், என்னத்துக்குடா ஹவுல் தண்ணி, என்னத்துக்குடா 7 கிணத்துடைய தண்ணி, என்னத்துக்கு தெரியுமா? அவன் ஹவுலில் எப்பயாவது அவனுடைய முகத்தை கழுவி இருப்பான். அவன் வீட்டுல சுத்துப்புறத்தில் இருக்கக்கூடிய 7 கிணத்துல ஏதாவது ஒரு கிணத்தில் அவன் என்ன செஞ்சிருப்பான், அவனுடைய மேனியை நனைத்திருப்பான். பழைய மக்கள் என்ன செய்கிறார்கள், வைத்தியத்தை சொல்லாமல் செயல் வடிவில் கொண்டு வருகிறார்கள். ஆனா இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் போய்தான் என்னது, வைத்தியங்கள் எல்லாம் பலிக்காமல் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப கண்ணூருக்கு இப்படியான வைத்தியமும் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்க்கிற வைத்தியம், குர்ஆனை கொண்டு ஓதி பார்க்கிற வைத்தியம், இப்படியான வைத்தியங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப நாம் பார்க்கிறோம் என்ன, யாராவதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டால் வைத்தியரை நாடி செல்கிறார்கள். செல்லுங்கள், போங்கள், பரவாயில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குர்ஆனை கொண்டு மருத்துவத்தை தேடிக்கொள்ளுங்கள். இந்த வைத்தியம் என்ற ரீதியில் பலர்கள் பொய் விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மையாளர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமாக உண்மையான முறையில் குர்ஆனை கொண்டு மருத்துவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களுக்கு ஓதி பார்க்கிறதின் மூலமாக மருத்துவம் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு சஹாபி வருகிறார், அந்த சஹாபியுடைய குழந்தை புத்தி குறைந்த ஒரு புள்ளை தூக்கி வருகிறார். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புத்தி இல்லை இந்த புள்ளைக்கு, என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், காலையிலையும் மாலையிலையும் 3 நாள் தொடராக என்னிடத்திலே வர வேண்டும். 3 நாளும் அழைத்து வரப்படுகிறார். 3 நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்க்கிறார்கள். காலையிலேயும் மாலையிலேயும் அந்த சஹாபிக்கு, புத்தி குறைந்த அந்த சஹாபியுடைய பிள்ளைக்காக ஓதி பார்க்கிறார்கள். 3வது நாள் அந்த சஹாபியுடைய பிள்ளை குணமடைந்தார். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே வருகிறது, நசாயிலே வருகிறது. அதே போன்று ஒரு காட்டரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ற பிள்ளைக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பிள்ளையை வையுங்கள். நிறுத்தப்படுகிறார். ஸல்லல்லாஹு அவர்கள் ஓதி பார்க்கிறார்கள். உடனடியாக அந்த சஹாபி பிள்ளைக்கு
சுகம் கிடைக்கிறது. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள் பதிவாகிருக்கிறது. நாம் பார்க்க வேண்டும், பைத்தியம் என்பது, புத்தி இல்லாத நிலைகள் என்பது எவ்வளவு பெரிய நோய்கள். அந்த நோய்களுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்திருக்கிறார்கள். ஓதல் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அது ஓதுவோரை பொறுத்து அது செல்லுபடியாகும். உதாரணமாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஊருக்கு போனார்கள், பிஸ்மில் சொல்லி நஞ்சை சாப்பிட்டார்கள், எந்த ஆபத்தும் வரல. நமக்கு பிஸ்மில் 1000 சொல்லி நஞ்சை சாப்பிடலாமா? 1,00,000 சொல்லி சாப்பிடலாமா? யாருக்கு அந்த தைரியம் இருக்கிறது? அந்த நிலை வந்தால் முடியும். ஆனால் அந்த ஓதல் யார் ஓதுகிறாரோ அதை பொறுத்து அது பலிக்கும். எந்த அளவுக்கு என்றால், ஓதுனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி ஆண்டகி அவர்களிடத்தில் ஒரு முரீது வந்து கேட்டார், நாயகமே எனக்கு ஒரு துவா எழுதி தர வேண்டும். எப்படியான துவா என்றா, எனக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. அந்த துவாவை நான் கட்டிட்டால் எனக்கு எந்தவித ஆபத்தும் அந்த துவா இருப்பதை கொண்டு அல்லாஹ் வர வைக்க கூடாது. அப்படியான ஒரு துவா தரணும். அப்படியா? பொதுநாயகம் அவர்கள் அறைக்கு போய் அவசரமாக வந்து ஒரு துவாவை கொடுத்தார்கள், இதை கட்டிக்கொள். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ பிரித்து பார்க்க கூடாது. இந்த முரீத் கையில் எடுத்துக்கொண்டு போகிறார். உள்ளத்தில் ஒரு விதமான ஊசலாட்டம், என்னடா நாங்க துவா கேட்டோம், எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று கேட்டோம், அவர் அறைக்கு போனார், கொண்டு வந்து தந்து விட்டாரே, இந்த துவாவில் பவரா இருக்கும் என்று ஒரு தடுமாற்றத்தோடு இவர் போய் இந்த துவாவை நாம பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று ஒரு மாட்டுடைய களத்தில் கட்டினான். மாட்டுடைய களத்தில் இந்த துவாவை கட்டிட்டு வாள் எடுத்து வெட்டினான். மேலால் வீசிய வாள் கீழால் வந்தது, மாடு வெட்டிப்படவில்லை. யோசிக்கிறான், சுப்ஹானல்லாஹ், சரியான ஒரு துவாவை தான் என்ன செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். மாட்டை நாம வெட்டினோம், வெட்டிப்படலே, இந்த துவாவை நாம கெட்டணும். அதுக்கு முன்னால் இதுல என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று ஆள் பிரித்து பார்த்தா ஒரு அலிஃப். அலிஃப் என்று உதநாயகம் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அலிஃப் அரபு எழுத்தில் முதலாவது எழுத்து அலிஃபை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இவர் பார்க்கிறாரு, சந்தேகம், இந்த பிரித்து பார்க்க கூடாதுன்னு சொன்னார்களே, நான் பிரித்து பார்த்து விட்டேனே, இப்ப இதுல பவர் இருக்குமா இருக்காதா, அவர்களிடமே போய் கேட்போம் என்று அவர்களிடத்தில் திரும்ப போய், நாயகமே இப்படி சொன்னீர்கள், நான் செய்தேன், நான் ஒரு மாட்டு கட்டி பார்த்தேன், வேலை செஞ்சிச்சு, ஆனா நான் பிரிச்சு பார்த்துட்டேன், நாயகமே என்ன செய்யலாம்? பொதுநாயகம் அவர்கள் சொன்னார்கள், இப்ப அந்த துவாவுல பவர் இல்லை. ஏன்? நான் பிரிச்சு பார்க்க கூடாது என்று சொன்னேன், நீ பிரிச்சு பார்த்து விட்டாய், பவர் கிடையாது. நாயகமே ஒரு அழிவுக்கு இப்படியான பவர்? பொதுநாயகம் அவர்கள் சொன்னார்கள், அதை நான் எழுதல்ல, என்னை கொண்டு அல்லாஹ் தான் எழுதினான். நான் எழுதல்ல, அதை என்னை கொண்டு அல்லாஹ் எழுதினான். அதனால் அதுக்கு அப்படியான ஒரு பவர் இருந்தது என்று பொதுநாயகம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், குர்ஆன் மருத்துவம் தான், திக்ருகள் மருத்துவம் தான். ஆனால் அதை செய்யக்கூடியவர்கள் செய்யும் பொழுது எந்த விதமான ஆபத்தா இருந்தாலும், நோயாக இருந்தாலும், குர்ஆனை கொண்டு அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் இல்லாமல் செய்வான். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை கொண்டு மருத்துவம் என்பது இருக்கிறது. கண்ணூருக்கு மருத்துவம் என்பது குர்ஆனை கொண்டு, திக்ருகளை கொண்டு சஹாபாக்களுடைய காலத்திலேயே இருந்திருக்கிறது என்ற அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் இன்றைய பாடங்கள் அமைந்திருந்தது. அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று வந்த பாடத்தில் ஒன்றுதான் கடன் எடுப்பது, கடனை ஒப்படைப்பது. இது சம்பந்தமான பாடங்கள் எல்லாம் இன்று வந்திருந்தது. அந்த அடிப்படையில் அந்த பாடங்களில் நாம் பார்த்தோம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், கடனை திருப்பி ஒப்படைப்பதற்கு எப்படியான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அகத அம்வாலன் நாஸ் யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு வமன் அகத யுரீது இத்லாபஹா அத்லபஹுல்லாஹ். யார் மனிதனுடைய பணங்களை நிறைவேற்ற நோக்கத்தோடு எடுக்கிறானோ அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். யார் கொடுக்க கூடாது,
இவனுக்கு தோஸ்மோர் செய்ய வேண்டும், பொல்லு வைக்க வேண்டும், கொடுக்க கூடாது, கடனை திரும்பி ஒப்படைக்க கூடாது என்ற நோக்கத்தோடு யார் கடன் எடுக்கிறானோ அதை அல்லாஹ் அழித்து விடுகிறான். கடன் எடுப்பது என்பது முக்கியமான குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிமுறை. கடன் கொடுப்பது என்பது, கடன் வாங்குவது என்பது, ஷாகிது வைத்து அதை எழுதிக் கொள்வது என்பது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழி சொல்கிறார்கள். உன்னுடைய கடனை நீ திருப்பி ஒப்படைக்க வேண்டுமா, கடனை எடுக்கும் பொழுது நான் இதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற நோக்கத்தோடு எடு. அல்லாஹ் அதற்கு வழி அமைப்பான். நீ இதை ஒப்படைக்க கூடாது, இவனுக்கு எப்படியாவது வேலை காட்டி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எடுத்தால் அல்லாஹ் அதை அழிச்சு விடுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு அழகிய உதாரணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய பாடத்திலே சொன்னார்கள். அதாவது பனு இஸ்ரவேல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் என்ன செய்தான், ஒரு சகோதரனிடத்தில் வந்து 1000 திர்ஹம் கடனாக கேட்டான். அந்த மனிதன் சொன்னான், ஈத்தீனி பிஷ்ஷுஹதா, சரி கடன் தருகிறேன், சாட்சியாளர்கள் கொண்டு வா. கடன் கேட்ட மனிதன் சொல்கிறார், கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் சாட்சிக்கு போதுமானவன். அப்படியா, ஃபதீனி பில் கஃபீல், ஒரு பொறுப்புதாரியை கொண்டு வா, நான் உனக்கு 1000 திர்ஹம் கடன் தருகிறேன். அவன் சொன்னான், கஃபா பில்லாஹி வ கஃபீலா, அல்லாஹ் பொறுப்புக்கு போதுமானவன், அல்லாஹ் ஷாஹிதாக இருக்கிறான், அல்லாஹ் பொறுப்பாக இருக்கிறான், எனக்கு 1000 திர்ஹம் கடன் தான் என்று அல்லாஹ்வை முன்வைத்து இந்த சகோதரன் சொன்னதற்காக 1000 திர்ஹத்தை தூக்கி கொடுத்து விட்டார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு டேட்டை, ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் பணம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் 2 பேருமே என்ன செய்தார்கள், எக்ரிமெண்ட் போட்டுக் கொண்டார்கள். கடன் எடுத்தவர் வியாபாரத்திற்காக வெளியூருக்கு சென்று விட்டார். வெளியூருக்கு சென்றவர் கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நாள் வருகிறது. இந்த காலத்துல அந்த காலத்தில் என்ன வாகன வசதி எல்லாம் கிடையாது. வெளியூருக்கு சென்றவர் கப்பல்களை பிடித்து தான் ஊருக்கு வரணும். இவர் அந்த நாளிலே ஊரை சென்றடைவதற்கு கப்பல், எத்தனையோ கப்பலை பேசி பார்த்தார், ஒன்றுமே சரிவரவில்லை. கவலையோடு இருக்கிறார். நாம் வாக்கு கொடுத்தேனே, அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னேனே, அல்லாஹ் சாட்சியாளர் என்று சொன்னேனே, எனக்கு ஊருக்கு போக முடியாத நிலையில இருக்கிறது, நான் என்ன செய்வது, கவலைப்பட்டான். இவருடைய உள்ளத்திலே ஒரு யோசனை வந்தது. கடலிலே ஒரு மிதந்து கொண்டிருந்த ஒரு பலகையை எடுத்தான். எடுத்து அதை ஓட்டை போட்டு 1000 திர்ஹத்தையும் அதிலே வைத்து ஒரு கடிதத்தையும் வைத்து கடலிலே அதை அடைத்து போட்டு விட்டான். யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு நான் எடுத்தேன், உன்னை ஷாஹிதாக வைத்து எடுத்தேன், உன்னை பொறுப்புதாரியாக வைத்து நான் எடுத்தேன், எனக்கு போவதற்குரிய சந்தர்ப்பம் கிடையாது, நீயே இதற்கு பொறுப்பு, என்னுடைய கடனாளி இடத்துல கொண்டு போய் இந்த பணத்தை சேர்த்து விடு. கடல்ல போட்டு விட்டார். எதுபோல என்றா, எஜமான் ஸல்லல்லாஹு நாயகத்துடைய நேர்ச்சைகள். ஒரு தேங்காயை எடுத்து, ஒரு தமிழன் தான் என்னிடத்துல இந்த செய்தியை சொன்னான். அதாவது குருநாங்கல்ல நான் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கட மதரசாவுக்கு ஒரு தமிழ்ல இருந்து இஸ்லாத்துக்கு வந்து ஒரு கோக்கி, இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், எஜமான் ஸல்லல்லாஹு நாயகம் அவர்களுடைய தர்காக்களுக்கு நேர்ச்சிகள் அனுப்ப வேண்டும் என்றால் தேங்காக்களை சீவி முகவரியை எழுதி கடலிலே கொண்டு போய் போட்டுவிட்டால் நாகூர் தர்காவுக்கு அது போய் சேருமாம். சேர்ந்து அதனுடைய நம்முடைய முகவரி இருக்கிறதா இல்லையா, அந்த முகவரிக்கு கடிதம் வருமா, உங்களுடைய நேர்ச்சை எங்களை வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்லி. இதை நான் பரீட்சித்து பார்க்கவில்லை, ஒருவர் சொன்னார், அதுக்காக சொல்கிறேன். அது இந்த செய்தி மாதிரி இருக்கிறது. எப்படி இவர் சொல்கிறார், யா அல்லாஹ், இதை நீ கொண்டு போய் சேர்த்து விடு. இப்ப கடன் கொடுத்தவர் என்ன செய்யறாரு, நாள் வந்தாச்சு, வெளியூருக்கு போயிருக்கிறாரு. எங்கட கடனை எடுத்துட்டு வாரவர் ஹாபருக்கு தான், துறைமுகத்துக்கு தான் வரணும். அந்த இடத்துக்கு போய் நாம் பார்த்து கொண்டு இருக்கலாம், காத்து இருக்கலாம், வந்தா பணத்தை எடுத்துட்டு வந்துடலாமே என்று போய் அந்த குறிப்பிட்ட நாளிலே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆளை காணல. மனசுல ஒரு விதமான கவலை, யா அல்லாஹ், உன்னை நம்பி இல்லையா நான் கொடுத்தேன், உண்ட பேரை சொல்லி இல்லையா என்ன எடுத்துட்டு போனான். கவலை இவருக்கு. இப்ப கடல்ல ஒரு
ஒரு பலகை மிளந்து கொண்டிருக்கிறது. இவர் நினைக்கிறார், இந்த பலகையை கொண்டு போய் எங்கட வீட்டுக்கு விறகுக்கு எடுக்கலாமே என்று அந்த பலகை, ஒரு மிளந்து கொண்டிருந்த பலகையை தூக்கி கொண்டு இவர் வீட்டுக்கு போய்விட்டார். போனவர் என்ன செய்தார்? கோடாரியை எடுத்து பலகையை கிழிக்கிறார். 1000 திர்ஹம் இருக்கிறது, கடிதமும் இருக்கிறது, கடிதத்திலே விடயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது, பலகைக்குள்ள 1000 திர்ஹமா? சரி, கடிதத்தில் கடன் செல்லி என்று இருக்கிறது தானே, இவர் எடுத்து வைத்துக் கொண்டார். இப்ப கடன் வாங்கியவர் அவசரமாக அவருடைய நாள் பிந்தியதற்கு பின்னால என்ன செய்கிறார்? ஒரு கப்பலை பிடித்து ஊருக்கு வந்து சேர்ந்து 1000 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு கடனாளியுடைய வீட்டுக்கு ஓடோடி வருகிறார். வந்த பொழுது இவர் சொல்கிறார், நீங்க ஏதாவது எனக்கு அனுப்பி வைத்தீர்களா? இல்ல, நான் இப்ப கடனை தருவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அவர் அப்படி சொல்கிறார்? கடல்ல போட்டது போய் சேருமா? அது எங்க போய் சேர்ந்து இருக்கிறதோ, யார் எடுத்து இருக்கிறானோ, ஏதோ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி எடுத்ததற்காக அவனுக்கே பொறுப்பு சொல்லி நான் போட்டு விட்டேன். ஆனால் என்னுடைய மனசாந்திக்காக நேரடியாக நான் அவனுக்கு கடனை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? அதற்காக அவர் வந்திருக்கிறார். இவர் சொல்லுறார், உங்களோட பணம் வந்து சேர்ந்து விட்டது, நீங்க இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த சகோதரர் பணத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய வீடு போய் சேர்ந்தார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் சம்பந்தமாக, கடன் எடுத்தால் அதை கொடுப்பதற்கு எவ்வளவு ஆர்வம் செலுத்த வேண்டும், அப்படி ஆர்வம் செலுத்தும் பொழுது அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். கடல்ல பலகைக்குள்ள சல்லியை போட்டு கடனாளிக்கு அனுப்பினாலும் அல்லாஹ் போய் சேர்க்க வைப்பான் என்றால், கடன் விஷயத்தில் உதாரணமாக நாம் 1 கோடி கடன் கொடுக்க இருக்கிறோம். ஆனா நம்மள்ட்ட 1 லட்சம் முதல் தான் இருக்கிறது. கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக் கொண்டு இறங்குங்கள், கடன் கொடுக்கலாம். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. கடன் கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடன் வாங்கினால் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றுவதற்குரிய வழிமுறையை அல்லாஹ் அமைத்து தருவான் என்று இன்றைய பாடங்களில் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் புகட்டினார்கள். அதே போன்று ஒரு நாள் ஒரு சஹாபி வருகிறார். தக்கால் அன்ன ரஜுலன் தக்காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅகலல லஹு. ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கடன் கொடுத்திருந்தார். சஹாபி என்று, சஹாபி அல்ல இது, ஒரு யஹூதி என்றும் ரிவாயத்துகள்ல வருகிறது. ஒரு மனிதர் என்று வச்சுக்கொள்வோமே, ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏற்கனவே கடன் கொடுத்திருந்தார். கடனை கேட்கிறார், திரும்பி கேட்கிறார். ஃபஅகலல லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கடுமையான வார்த்தைகளினாலே ஏசுகிறார். சஹாபாக்கள் ஃபஹம்மா அஸ்ஹாபுஹு, சஹாபாக்களுக்கு கோபம் வந்து விட்டது. சஹாபாக்கள் ஆளுக்கு வேலையை கொடுத்துடலாம் என்று நாடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், தஊஹு, அவனை விட்டுடுங்க, நான் கடன் எடுத்திருக்கிறேன், அவன் கடன் தந்திருக்கிறான், அவனுக்கு கடனை எந்த வார்த்தையை கொண்டாவது பேசி எடுக்கலாம், எப்படியான வார்த்தையை பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். ஏன்? அவன் கடன் தந்தவன். ஒரு கடனாளிக்கு எப்படியான உரிமை இருக்கிறது, பேச்சில் கூட அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அதே போன்று கடனாளிக்கு எப்படி கடனை கேட்கலாம் என்று இருந்தாலும், கடன் கொடுத்தவன், கடன் வாங்கியவன் கஷ்டப்படுகிற நேரத்தில் அவனுக்கு இலேசான முறைகளை அமைத்துக் கொடுத்தால் அவனுக்கு என்ன கூலி இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மாத்த ரஜுலுன், ஒரு மனிதன் மௌத்தாகினான், ஃபகீல லஹு, அவனுக்கு கேட்கப்பட்டது கபர்ல அவன்கிட்ட கேள்வி, என்ன கேள்வி? நீ என்ன உலகத்தில் அமல் செய்தாய், என்ன நீ செய்த ஒரு நல்ல அமல் சொல்லே பார்க்கலாம் என்று கபர்ல கேட்கப்படுகிறது. அவர் சொல்கிறார், நான் மக்களிடத்தில் கடன் விஷயத்தில் அறுதிமானங்கள் செய்திருந்தேன். பணக்காரன் என்னிடத்தில் கடன் வாங்கினாலும் அவனுக்கு நான் சந்தர்ப்பங்கள் கொடுப்பேன். ஒரு கஷ்டவாளி என்னிடத்தில் கடன் வாங்கினால் அவனுடைய கடனை நான் லேசாக்கி வைப்பேன். கடனுடைய விஷயத்தில், கடன் வாங்குற விஷயத்தில், கடன் எனக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றிருந்தாலும், எனக்கு வாக்கு உரிமை, பேசக்கூடிய உரிமை இருந்தாலும் நான் லேசான முறையில் போய் கடனை கேட்டு வாங்கக்கூடிய நல்லமலை செய்தேன் என்று அந்த மனிதன் சொன்ன போது கபர்ல அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவனுக்கு ஈடேற்றம் கொடுக்கப்பட்டது என்ற செய்தியையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நாளில் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய
வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள். உஹது யுத்தத்தில் கொல்லப்படும் பொழுது ஆள் பெரிய கடன்காரர். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கடனாளியாக இருந்தார்கள். முந்தின நாள் பிள்ளையை கூப்பிட்டு சொன்னார்கள், மகனே நான் நாளை கொல்லப்பட போகிறேன். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் வருகிறது, நான் நாளை கொல்லப்பட போகிறேன், என்னுடைய கடனை நிறைவேற்றுவது உன்னுடைய பொறுப்பு. சொன்ன மாதிரி அவர் உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டார். வாப்பாவுக்கு பெரிய கடன். உஹது யுத்தம் முடிந்து மதீனாவுக்கு வந்தா அப்துல்லா ரலியல்லாஹுடைய கடனாளிகள் எல்லாம் பிள்ளையை பிடித்து விட்டார்கள். கடுமையான வார்த்தைகளை கொண்டு கடனை கேட்கிறார்கள். கொடுப்பதற்கு காசு இல்லை. ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் ஈத்தம்பழங்கள் காய்த்திருக்கிறது. ஆனால் இவர்களுடைய கடனை கொடுக்கிற அளவுக்கு அந்த ஈத்தங்கனிகள் போதாது, ஈத்தம்பழங்கள் போதாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாப்பா கடனை வச்சுட்டு மௌத்தா போயிட்டாரு, தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் கடனை கொடுப்பதற்கும் போதாது நாயகமே, ஏதாவது எனக்கு வழி அமைத்து தாருங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளிகளோடு போய் பேசுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பம், சரி இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொண்டாவது போதாமல் போகிற கடிகளுக்கு மன்னித்து விடலாமே, இப்படியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை பேசுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் தர வேண்டும், எல்லாம் தந்தையாக வேண்டும். என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ வீட்டுக்கு போ, நாளை காலைக்கு நான் வாரேன், எல்லா கடனாளியும் வர சொல்லு. எங்க வர சொல்ல வேண்டும்? தோட்டத்துக்கு வர சொல்லு. அடுத்த நாள் காலையில கடன் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா கடனாளிகளும் வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்துக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு சுத்துகிறேன் தோட்டத்தை. இப்ப எந்த அளவுக்கு இருக்கிறது பார்வைக்கு? கடன் கொடுத்தாலும், கனிகளை வைத்து கடன் கொடுத்தாலும் போதாது, அதிகமான கடன் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு சுத்துகிறேன். சுத்துகிறார்கள் தோட்டத்தை, ஒரு சுத்துகிறார்கள். இப்ப கனிகளை பறித்து குடு எல்லாருக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷமாக கனிகளை பறித்து கொடுக்கிறார்கள். வார கடனாளிகளுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள். எல்லா கடனாளிகளுக்கும் கொடுத்து முடிந்ததற்கு பின்னால் எந்த அளவு பறித்தார்களோ அந்த அளவு பழம் இருந்தது. யார் கொடுத்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டத்தை சுத்தி வந்தார்கள், பணம் காய்த்தது. எந்த அளவுக்கு என்றால் எல்லாரும் நிறைய அள்ளி கொண்டு போனார்கள், பழம் எஞ்சி கிடந்தது. சந்தோஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகமே எல்லா கடனையும் அடைச்சதுக்கு பின்னாலும் பழங்கள் எஞ்சி இருக்கிறது நாயகமே. அப்படியா? இந்த செய்தியை போய் உமர் ரலியல்லாஹு இடத்துல சொல்லு என்று சொன்னார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷமாக வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லக்கத் அலிம்து ஹீன மஷா ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயுபாரக்கன் ஃபீஹா. எனக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோட்டத்தில் நடந்தார்களா இல்லையா, அந்த தோட்டத்தில் பரக்கத்து வந்துவிடும் என்ற செய்தி எனக்கு தெரியும் என்று நான் அதை அறிந்து வைத்திருந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடனும் தீர்ந்து போனது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுல நமக்கு என்ன பாடம்? ஒரு மனிதன் கடன் கொடுத்து கொள்ள முடியாமல், கடனை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். அது அவன் வேலை தானே, அது அவன் கொடுக்க வேண்டிய கடன் தானே, அதுக்கு நான் என்ன செய்ய என்று இருக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொது நலம், அவன் கஷ்டம் என்றா எந்த கஷ்டம் தானே என்று நினைத்திருக்கிறார்கள். அப்ப இப்படியான ஹதீதுகள் எல்லாம் இன்று இடம்பெற்றது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யது பிஸ் ஸலாத்தி, தொழுகையில அல்லது தொழுகைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய ஒரு துஆ. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரமி. யா அல்லாஹ், பாவத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறேன், கடனை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்களாம். ஒரு சஹாபி கேட்டார், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் அதிகமாக கடனை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், இன்னர் ரஜுல இதா கரிம ஹத்தஸ வகதப வவஅத ஃபஅக்லப. ஒரு மனிதன் எவ்வளவு உண்மையாளியாக இருந்தாலும் அவன் எப்பொழுது கடன் எடுத்து விடுகிறானோ, கடனை நிறைவேற்ற முடியாமல் போற நேரத்தில் பொய் சொல்ல தொடங்கி விடுவான், வாக்குக்கு மாற்றம் செய்ய தொடங்கி விடுவான். இந்த கடனாளிகள் நாம தப்பக்கூடிய முறைகளை பார்க்கிறோம். காத்தாங்குள்ள இருப்பாரு,
யார் சரி கடன் கேட்டு கோல் எடுத்தா நான் கொழும்புல இருக்கிறேன் என்று சொல்லுவார். கடன் ஒரு மனிதனை பொய்க்கு தள்ளிவிடும். அதனால் நான் கடனை விட்டு நான் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று நாம் பார்க்கிறோம் இன்னொரு ஹதீஸ். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தது என்றால், கடனான ஜனாசா பள்ளிக்கு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய சகோதரரை தொழுகை நடத்துங்கள். பிறகு இந்த சட்டம் மாற்றப்படுகிறது. எப்படி மாற்றப்படுகிறது? இஸ்லாம் நாடு முழுக்க பரகி இஸ்லாமிய அந்த பைத்துல் மால் பெருகிய பொழுது, இஸ்லாமிய வளங்கள் பெருகிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் மூமினின் இல்லா வான அவுலா பிஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா. ஒரு மூமினுக்கு நான் தான் மிக ஏற்றமானவன், துன்யாவிலேயும் ஆகிராவிலேயும். ஒரு மூமினுக்கு துன்யாவிலேயும் ஆகிராவிலேயும் நான் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்கிறார்கள்? ஃபஅய்யுமா முஃமினின் மாத வ தரக மாலன் ஃபல்யரித்ஹு அஸபத்துஹு மன் கானு வ மன் தரக தைனன் அவ் லயான் ஃபல்யதீனி ஃபஅன மௌலாஹு. பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை. யாராவது மரணிக்கிறான், சொத்துக்கள் அதிகமாக விட்டுட்டு போயிருக்கிறான், எனக்கு எந்த சொத்தும் தேவையில்லை, அவனுடைய குடும்பத்தினர்கள் பகிர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஆனால் யாராவது கடன் உள்ள நிலையில் மரணித்தால், யாராவது மரணிக்கும் பொழுது பெண் பிள்ளைகள் மனைவிமார் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வாழ்க்கை செலவீனங்களை அடைத்துக் கொள்ள முடியாத நிலையில் மரணித்தால் அவன் என்னிடத்தில் வரட்டும், மௌலாஹு, நான் அவனுக்கு உதவி செய்கிறேன், நான் அவனுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். இது சஹாபாக்களுக்கு மட்டுமா? சஹாபாக்களுக்கு மட்டும் என்று வெளிரங்கத்தில் எடுக்கலாம். ஆனால் இந்த ஹதீஸை நம்பி யாருக்கும் நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பொறுப்பாக இருப்பார்கள். அதே போன்று இந்த ஹதீஸில் இன்னொரு படிப்பினை என்னவென்றால், இந்த மௌலானா என்று சொன்னா அது அல்லாஹ்வுடைய பேரு, நாங்கெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன மௌலானா அல்லாஹ்தான் என்று சொல்லுவார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன மௌலாஹு, நான் அவன் மௌலா என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன மௌலா என்று சொல்வது வஹாபியல் சொல்வது போன்று ஷிர்க் இல்லை. மௌலா என்றால் தலைவர் என்ற அர்த்தம் இருக்கிறது, நண்பன் என்ற அர்த்தம் இருக்கிறது, அடிமை என்ற அர்த்தம் இருக்கிறது. அந்த இடத்தை பொறுத்து அர்த்தம் எடுக்க வேண்டும். வஹாபிகள் எல்லாம் தர்ஜுமா பாட்டிதானே, அவங்களுக்கு எல்லா இடத்திலும் ஒரே அர்த்தம் தான் வரும். அதனால் அவங்க அப்படி மார்க்கம் சொல்லலாம். ஆனால் இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது அந்த கடனாளிக்கு தொழுகை நடத்தக்கூடாது என்ற சட்டம் இந்த ஹதீஸை கொண்டு மாற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், முஃமினுக்கு நான் தான் மௌலா, துன்யாவிலேயும் ஆகிராவிலேயும் நான் தான் மௌலா, நான் அவனுக்கு உதவி செய்வேன், நான் அவனுக்கு தலைவனாக இருப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படிப்பினை இன்றைய பாடங்களில் அதிகமான செய்திகளை சொல்லித் தந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இது போன்ற செய்திகள் எதிர்வரக்கூடிய நாட்களிலேயும் அதிகமான செய்திகள் வருகிறது. அந்த செய்திகளை நாங்கள் படிப்போம், அதை கேட்போம், அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.